ஆராதனை மிக முக்கியமான ஒரு ஆராதனை. இது கொடுக்கப்படுகிற வார்த்தை அது ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்தவங்களுக்கு தான் இதை முழுமையாக நீங்கள் அறிவீர்கள், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆராதனை. ஒரு வேத பகுதியை நாம் யாவரும் சேர்ந்து படிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் இந்த காலை நேரத்தில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும், நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும், 100 பேரும், 100 பேரில் 10 பேரும், 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்புறம் படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 7வது வசனத்தை. நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். இன்று காலை ஆராதனையில, முதல் ஆராதனையில நான் உங்க மத்தியில கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த ஆராதனை மிக முக்கியமான ஆராதனை. 5ஆம் அதிகாரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் வேத தியானத்திற்கென்று பழைய ஏற்பாடின் புத்தகமும் புதிய ஏற்பாட்டையும் நான் படிப்பதுண்டு. அவ்வண்ணமாக இந்த வாரம் என்னுடைய வேத பகுதியில், என்னுடைய வேத தியானத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பழைய ஏற்பாட்டில். அப்ப படித்த பொழுது இந்த வசனம் எனக்கு ரொம்பவே தொட்டுச்சு. உங்களுக்கு நான் விளக்குகிறேன், அதனால நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால இன்னைக்கு மெதுவா போறேன். நிறைய பேருக்கு பைபிளில் கதையாக சொன்னால் கேட்பாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ ஆயிரங்களாய் பெருகுவாய், நீ விதைச்ச எந்த இடத்துல விதைச்சியோ அவங்க 100 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னால் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு போவோம். அது நான் அது ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லலை, ஆனால் அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நான் பேசுகிற காரியங்கள் சிலருக்கு அது கடினமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். நான் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை, சபையை நடத்த வேண்டிய பாதை, அது நிமித்தம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். 3வது வசனத்தில் நகரத்தில் இருந்து புறப்பட்ட, படிங்களா, 1000 பேரில் 3 நம்பர் அங்க பார்க்கலாம், 3 எண்களை பார்க்கலாம். முதலாவது ஒரு எண் இருக்கு, அது என்ன எண்ணு? 1000. அப்புறம் அடுத்தது ஒரு எண் இருக்கு, என்னது? 100 பேரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு எண் இருக்கு, என்ன பேரு? 10 பேர். 1000, அப்புறம் 100, 10. எனக்கு ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதை வைத்து தான் கர்த்தர் என்னோட பேசினார். 3ஆவது வருஷத்துல இருந்தா எனக்கு சில காரியங்கள் வந்தது. இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? சின்னவன் 1000 என்று தேவன் நம்மோட பேசினார். எனக்கு அது மனசுல பட்டுச்சு. நான் இதை பேசுவேன்னா நான் எதிர்பார்க்கல, அது இன்னைக்கு நான் பேசுவேன்னா இதெல்லாம் எதிர்பார்க்கல. தியானத்தில் இந்த வாரத்தில் வந்தது தான் சொல்லுகிறேன். 1000 என்கிற எண்ணம் அதில் வந்துச்சு.
ஆனா 1000க்கு அப்புறம் ஒரு நம்பர் வருது. இது என்ன நம்பரு? 100. அந்த நம்பர் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா 100 அப்படின்னு இருக்கு. அப்புறம் தான் உட்கார்ந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு என்ன தேதி? 22. நாளை தினத்திலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எத்தனை நாள் வரும் தெரியுமா? எத்தனை நாள்? 100 நாள். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் சரியாய் 100 நாட்கள் இருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல 265 நாட்கள் நீங்க செய்ய முடியாததையும் பார்க்க முடியாததையும் கையில பெற முடியாததையும் இந்த 100 நாட்களிலே நீங்கள் பெறவும், நீங்கள் அதை பார்க்கவும், அதை அனுபவிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்புறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேனோ. 265 நாள் போயிருச்சு, ஆனா இருக்கிறது இன்னும் எத்தனை நாள்? அதை மையமாய் வைத்து தான் நான் உங்களோட பேசுகிறேன். இன்னும் இருக்கிறது 100 நாள். நீ கர்த்தரை தேடு, நீங்கள் பிழைப்பீர்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீ பிழைப்பாய், உன் குடும்பம் பிழைக்கும், உன் வேலை பிழைக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஆமோஸ் நமக்கு தீர்க்கதரிசியும் தெரியும், ஆனா இவருடைய ஆரம்பம் தீர்க்கதரிசி இல்லை. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் வண்ணவாசத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ். தெக்கோவா ஊர்ல மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இங்க ஆமோஸ் சொல்லுகிறார், ஒரு மெய்ப்பனா இருந்தார். இருந்தாரா? ஒரு மெய்ப்பன். ஆனால் ஒரு மெய்ப்பனா இருந்தாலும் தான் வாழ்க்கை மெய்ச்சல்லையே போய் கொண்டிருக்கல. தேவன் அவன் வாழ்க்கையை, ஒரு மெய்ப்பனா இருந்தவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அவனை என்னவா மாற்றுகிறார்? சத்தமா சொல்லுங்க. உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க ராமேன்னு சொல்லுங்க. நீங்க போய்கொண்டிருக்கிற ரோடு இப்படி இல்லை, அது போய்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தொட்டா உங்க வேலை காரியத்தை கர்த்தர் மாற்றி நீ தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க மாத்திரம் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு போதகனாய், ஒரு மெய்ப்பன். அப்ப அந்த ஆமோஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? ஒரு மெய்ப்பர். இந்த ஆமோஸ் ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். இந்த ஆமோஸ் எங்க இருந்தாப்லன்னா அந்த கீழே அப்படின்னா யூதால இருந்தார். இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருந்தார் ஆமோஸ்க்கு. என்னன்னா, நீ யூதால இருந்தாலும் மேல இருக்கிற 10 தேசம் 10 அந்த குடிகளுக்கு நீ வார்த்தையை பேசணும்னு கர்த்தர் வைத்தார். ஆனா இருக்கிறது ஒரு மெய்ப்பனுடைய வேலை. ஆனா கர்த்தர் அவரிடத்துல ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு என்று கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். திரும்ப கொஞ்சம் ஆழமாய் போகிறேன் புரியறதுக்கு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷமாய் யெகோவா ஆகிய தேவனை ஆராதித்தார்கள், பண்டிகைகளை கொண்டாடினார்கள், ஆலயத்திற்கு வந்தார்கள், மோசே சொன்ன கற்பனைகளை அவர்கள் கேட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷமா அவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற நாட்கள்ல ஆனா ஆண்டவர் அவர்கள் மேல பிரியமா இல்லவே இல்லை, பிரியமாவே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அது சரியா இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறார், என் ஜனங்களை நீ என்ன பண்ண சொல்லுனா கர்த்தரை தேட சொல்லு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கர்த்தரை தேடுறதுன்னா என்ன? நீங்க தவறா இருந்தாலும் நான் உங்களை தவறா சொல்ல மாட்டேன், நான் ஹெல்ப் பண்றேன். கர்த்தரை தேடுறதுன்னா என்னது? இப்படி கேட்கிறேன், பைபிள் வாசிக்கிறது கர்த்தரை தேடுறதா? பாருங்க, எல்லாம் மௌனமா இருக்கக்கூடாது. எஸ்னா எஸ், நோனா இப்படி. தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை கிடையாது, ஓகேவா? எது வந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா?
கர்த்தரை தேடுங்கள்னு சொல்றாங்கல்ல, பைபிள் வேதத்தை வாசிக்கிறது கர்த்தரை தேடுறதா? ஆமா. ஜெபம் பண்றது கர்த்தரை தேடுறது. ஆலயத்துக்கு வர்றது, சர்ச்சுக்கு வர்றது தேடுறத. திரும்ப சொல்றேன், இதுதான் எஸ், இதுதான் நோ. கர்த்தரை தேடுறது இல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது கர்த்தரை தேடுறதா? தேடுறதா? தேடுறது. ஓகே. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது, ஸ்தோத்திர பலி இடுறது, கர்த்தருக்கு கொடுப்பது, அங்க வருமா மட்டும் மௌனம் கொஞ்சம் அமைதியாவதுல, தசமபாகம் கொடுக்கிறது, ஊழியம் செய்யறது. சரி, உங்களை எல்லா பதிலையும் நான் நேசிக்கிறேன். நல்லது. கர்த்தரை தேடுங்கள்னு சொல்லுகிறார் ஆமோஸ். அடுத்த ஒரு வார்த்தை படிக்கலாமா? அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு அப்புறம் 5, 6 படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுவது என்னவென்றால், என்னை தேடுங்கள், நீங்க என்ன தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்புறம் அடுத்தது, பெத்தேலை தேடாதே, பெத்தேலை தேடாதே. அடுத்தது, கில்காலிலும் சேராதே, கில்காலுக்கும் போயிராதே. அடுத்தது, பெயர்சபாவுக்கும் போகாதேயுங்கள், பெயர்சபாவுக்கு நீங்க போகாதீங்க. ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். உங்களுக்கு தெரியுமா, அங்க 3 பேர் இருக்கு, 3 ஊர் பேர். என்னென்ன ஊரு? பெத்தேல், அப்புறம் கில்கால். உங்களுக்கு தெரியுமா, இந்த பெத்தேல்ல அது சாதாரண இடம் இல்லை. பெத்தேல் என்கிற இடத்துல ஆண்டவர் யாக்கோபை சந்தித்தார். ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த இடம் எந்த இடம்? பெத்தேல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சந்தித்த இடையா? அடுத்தது ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? கில்கால். பைபிள்ல போட்டிருக்கு. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் வனாந்திரத்துல வர்றாங்க. இப்ப எங்க வர போறாங்கன்னா, தேவன் சொன்ன வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு வர போறாங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற நேரம், அவர்கள் கால் அந்த யோர்தான் நதியில பட்டவுடன் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி என்னவா மாறுது? ரெண்டாய் பிளந்தது. அப்ப யோசுவா அங்க இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிற ஆள்ல கூப்பிட்டு சொல்வாரு, ஆளுக்கு ஒரு ஆள் போய் உங்க கோத்திரத்திலிருந்து ஒரு கல் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, அங்க வைங்க. தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்த. படிங்களேன், யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். யோசுவா 4:20. அவன் எங்க நாட்டினானா? அப்ப யோசிச்சு பாருங்க, கில்கால் எவ்வளவு ஒரு நல்ல ஊர் பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 40 வருஷம் இவர்கள் கடந்து வந்த பாதைக்கு தேவன் கில்காலில் இவர்களுக்கு ஒரு ரெஸ்ட கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கில்காலை என்ன பண்ணாத, போகாத. அடுத்தது ஒன்று இருக்கு, பேர்ஷபா. சொல்லுங்க பார்க்கலாம். பேர்ஷபாவுக்கு போகாத. ஏன் பேர்ஷபாவுக்கு போகாத? 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் ஈசாக்கு வயது சென்றவனா இருக்கிறான். அவன் ஊர்ல வாழணும், அவன் நாட்டில் வாழணும். ஆனால் வாழ முடியவில்லை. அவனை அங்க இருக்கிற ஜனங்கள் துரத்துகிறார்கள். நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் போய்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஒரு நாள் இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி
கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாக 26 அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 27 நினைக்கிறேன் 23 படிக்கிறேன் 23ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அவன் அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக, அந்த ராத்திரியில இந்த பெயர்சபால அந்த ராத்திரியில கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அப்ப இந்த 3 இடத்திலுமே கர்த்தர் ஜனங்களை என்ன பண்ணாரு, சந்தித்தார். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்த இடம் அது. ஆனா அந்த 3 இடத்தையும் ஆமோஸ்துக்கு சொல்றாரு, போகாத. ஏன்? ஆண்டவர் தானே சந்திச்சாரு. ஏன்? பரிசுத்தவான் 3 பேருமே சரி, தேவனுக்காக அதிகமா நின்னவங்க. ஏன்? ஏன்னு பாத்தீங்கன்னா, சந்தித்த நாட்கள்ல அது நிறுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாட்கள் வர 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 அந்த இடத்துல பாவங்கள் பெருகி கர்த்தரை சந்திக்க இடமா இல்லாதபடி அங்க பாவத்தை பெருகி ஜனங்கள் பாவத்தை அதிகமாய் பெருக்கிக் கொள்ளுகிற இடமாய் மாறியது பெத்தேல், பெயர்சபா, கில்கால். அதனாலதான் தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்குமே சொல்றது, ஒரு காலத்தில் ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் பெருசு, எல்லாம் அது அருமையா இருந்துச்சு. இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் மரித்து போய் அடுத்த சந்ததிக்கு போகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனை சந்தித்த அந்த ஜனங்களுடைய பாக்கியங்கள் இப்பொழுது வருகிற நாட்களிலே குறைந்து கொண்டே போகிறது. ஒரு பாஸ்டரா, ஒரு மெய்ப்பனா, இந்த சபையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆடுகள். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு வேளை என்ன கேட்கலாம், பாஸ்டர் நீங்க எங்களை எங்க கொண்டு போறீங்க? நீங்க என்ன கேட்கணும். ஒரு போதகனாய், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மெய்ப்பனா, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுடைய முதல்ல என்ன, அவனுடைய வேலை என்னது? ஒரு மெய்ப்பன். ஒரு மெய்ப்பனாய் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு வரையும் சரி, நான் எங்க கொண்டு போறேன் தெரியுமா? எங்க கொண்டு போறேன்? என் தரிசனம் என்ன தெரியுமா? இந்த சபை குறித்து என் தரிசனம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தரிசனம் என்ன தெரியுமா? உங்க அத்தனை பேரையுமே சரி, ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய தரிசனம் என்ன தெரியுமா? எடுக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். நான் இந்த மந்தைய, கர்த்தர் கொடுத்த இந்த மிரக்கிள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் மந்தைய நான் என்ன தெரியுமா, நான் எங்க தெரியுமா நான் கொண்டு போகணும்னு விரும்புறேன்? யோகியமானவர்கள் சொல்றாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கணம் பெற்றவர்கள் அர்த்தம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் ஆனரபிள், கணம் பெற்றவர்கள். எனக்கு 2 காரியம் என் கண்களை இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு. நீங்க தேவனுக்கு முன்பதாக கணம் பெற்றிருக்கணும். அதே ஆட்கள் இங்க இப்ப வாழ்ந்துகிற நாட்களிலே மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நீங்கள் கணம் பெற்றவர்கள் ஆகி நீங்க இருக்கணும். இருக்கிற ஒரு வாழ்க்கை பைபிள்ல போட்டிருக்கு. ஆபிரகாம் அறியாத தேசத்தின் மீது விசுவாசத்தை வைத்து ஓடிக்கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் மரிக்கும் பொழுது கனம் பெற்றவனாயிருந்தான். சபையில் இருக்க விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சரி, இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரை வருகிற நாட்களில் இன்னும் ஒரே ஒரு ஆசை, நீங்க கர்த்தருக்கு முன்பதாக கனமுள்ளவர்களாய் இருக்கணும். பூலோகத்தில் ஜனங்களுக்கு முன்பதாய்
நீ சாதாரணமாக இருக்கக்கூடாது, நீ கனம் பெற்றவனா இருக்கணும். முடிந்தவங்க 2 கரத்தை பல்லகுத்திற்கு நேராக நீட்டி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு உம்முடைய பார்வையிலே நான் கனம் பெற்றவனாய், நான் கனம் பெற்றவனாய். அதே போல பூலோகத்தில் எல்லார் கண்களிலேயும் மனுஷ தயவுல நான் மனுஷர்கள் பார்வையிலேயோ நான் கனம் பெற்றவனாய் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. உங்க வாழ்க்கை அப்படியே போகாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. படிக்காதவங்களா இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள் இல்லாமல் நீங்க கவலைப்படாதீங்க. ஆமோசுடைய வாழ்க்கை மெய்ப்பனாய் ஆரம்பித்தது. கர்த்தர் அவனை தொட்டார். அன்னையிலிருந்து அவன் மெய்ப்பன் இல்லைங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி, அந்த ஊர் இருந்த ஊர் தெக்கோவா, ஆனா கர்த்தர் அவனை எடுத்து தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு அவனை எடுத்து பயன்படுத்தினார். அவனை பயன்படுத்த முடியும்னா உங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டாரா? உங்களை பிள்ளைகள் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? நம்புறவங்க நல்ல கையை தட்டி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பெத்தேலுக்கு போய் இல்ல இல்ல இல்ல. படிக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரம், அதே ஆமோஸ் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ஆமோஸ் புத்தகத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாமா? 4ஆம் அதிகாரத்தை படிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் கில்காலுக்கு போய் உன் துரோகம் பெருக பண்ணுகிறது. அடுத்தது காலைதோறும் உங்கள் பலிகளையும், காலைதோறும் ஜனங்க பலி செலுத்தினாங்க, நல்லா தான் இருந்துச்சு, காலைதோறும் பலி செலுத்தினாங்க. அடுத்தது 3ஆம் வருஷத்திலே அவங்க என்ன பண்ணாங்களா? தசம பாகங்களாம் செலுத்தினாங்க, 10 தசம பாகங்களாம் செலுத்தினாங்க. அடுத்தது புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியெல்லாம் அவங்க செலுத்தினாங்க. அடுத்தது உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். அப்புறம் இஸ்ரவேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியமா? நீங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைச்சாங்க அந்த ஜனங்கள்லாம்? இங்க பாரு, கர்த்தரை தேடுறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கில்காலுக்கு போயிடணும், இல்லைன்னா பெத்தேலுக்கு போயிடணும், இல்லைன்னா பேர்சபாக்கு போயிடணும். அங்க போய் காலையில எந்திரிச்சு பலி செலுத்தணும். பலி செலுத்திட்டு ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் கொடுத்துறாங்க பாருங்களேன். புளித்த மாவுள்ள சர்ச்சில் வந்து அல்லேலூயா, நல்லவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், பெரியவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், சாரோனின் ரோஜாவே தோத்திரம். சரி 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 வரோம். ஆண்டவரே மன்னிக்கும். ஆபிரகாமின் தேவனே தோத்திரம் 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 தோத்திரம். இப்படி எல்லாம் பண்ணா கர்த்தரை தேடுறதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நீ பண்ற, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லதில்லை. அது யாருக்கு பிரியம்? உனக்கு பிரியம் இல்லதை நீ செய்யற. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ உனக்கு பிரியமானதை செய்து உன்னை திருப்தி கொண்டு வாழ்றதுக்கு இல்ல, நீ யாரை தேடணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரை தேடுறதுன்னா என்னது? இப்ப சொல்லு. ஸ்தோத்திர பலி செலுத்துறது கர்த்தரை தேடுறதா? தசமபாகம் கொடுக்கிறது கர்த்தரை தேடுறதா? காலையில எந்திரிச்சு அல்லேலூயா அல்லேலூயா அப்படி சொல்றதுல கர்த்தரை தேடுறதா? கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? அது அடுத்த வருஷத்தை படிக்கலாமா? அடுத்த வருஷத்தை படிக்கலாமா? 4:6 படிங்க பார்க்கலாம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். அப்ப குறைவு, ஓகேவா? அப்ப குறைவையும் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். அடுத்த வசனம் 8வது வசனம். 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று திரும்பாமற் போனீர்கள். 9வது வசனம்.
கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 10வது வசனம். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசுகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 4வது முறை அடுத்த வசனம் 11வது வசனம். சோதோமையும் கோமராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியில் நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல் இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். அப்ப முதல்ல ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறாரு. கர்த்தரை தேடுறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் விரும்புற மாதிரி உன் வாழ்க்கைய மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறதா கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது என்ன தெரியுமா? உனக்கு பிரியமுள்ளதல்ல. யாருக்கு பிரியமுள்ளது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு பிரியமுள்ளது? கர்த்தருக்கு பிரியமுள்ள. என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற தானியேலை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமுள்ள புருஷனாகிய தானியேலே, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா. யார் சொல்றா தெரியுமா? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். எரேமியா 31:20 வசனம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. எப்ராயிம் 31 வசனம் 31:20 வசனம். எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. திரும்ப சொல்றேன், கர்த்தரை தேடுறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி இல்லைங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நீ மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் நீர். ஒரு ஆமேன் சத்தத்தை ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 5 முறை ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆகிலும். நீங்க புரிஞ்சுக்கணும், எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வருதோ, எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வருதோ, அதை அப்படி அசால்ட்டா எடுத்துட்டு போயிடாதீங்க. படிக்கிறீங்களா? இன்னொரு டக்குன்னு படிச்சிடலாமா? 6வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஒரு 5 பாதிப்புகளை கர்த்தர் சொல்லுகிறார். 5 பாதிப்பு வந்துச்சு. அண்ணன் வர நேரம் நீங்க அப்படியே உதாசீனமா எடுத்துட்ட. 6வது வசனம் போட்டிருக்கு, உங்கள் பட்டணங்களிலே, பைபிள்ல போட்டிருக்கு 4வது லைன் படிக்க, உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் என்ன குறைவு வந்துச்சு? என்ன குறைவு? ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில இருக்குதா? முக்கியமான காரியத்துல குறைவு இருக்கா? பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடிராத. இல்ல, ஒரு குறைவு இருக்கா? கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார், நீ என்னிடத்துல திரும்ப. 8வது வசனத்தில் எழுதி இருக்கிறது, பைபிள்ல போட்டிருக்கு, அலைந்து திரிந்தாய். அப்படிதானே இருக்கு. 3வது லைன் படிங்களேன். ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஒரு காரியத்தை உங்களால பண்ண முடியல, அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, கர்த்தர் தான் வச்சிருக்கிறார் போல வழி, இப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, அலைந்துட்டு இருக்கிற காரியத்தை உங்களால மாற்ற முடியும். உன்னால மாற்ற முடியும். எப்ப தெரியுமா மாற்ற முடியும்? நீ அவரிடத்திற்கு மனம் திரும்பு. ரொம்ப பெரிய யோகியை நினைச்சுக்காதீங்க. தேவன் ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? யாரா இருந்தாலும் சரி, தேவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானதான் சரி, தேவன் அந்த எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து முடித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில பலன் கிடைக்கும். 99 வயசுல ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், ஆபிரகாமே, எனக்கு முன்பதாக உத்தமனாய் நீ நட. அவங்க கிட்ட உன்னை எதிர்பார்க்கிற. எத்தனாவது வயசுல? 99 வயசுல உத்தமனாய் நீ நட. 99 வயதுல. தாவீது அவன் வயது சென்றவன் ஆயிட்டான். வயசாயிருச்சு. அவன் ரொம்ப நாள் வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் ஓடணும் நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற மூப்பர்கள்லாம் கூடி
இந்த தாவீது இன்னும் ரொம்ப நாள் வாழணும்னா இவனை உடம்புல சூடா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து அவன் பக்கத்துல வச்சாங்க. இவங்க கேட்கல, யார்கிட்ட கேட்கல, தாவீதுகிட்ட கேட்கல. ஆனா இவனுங்க எல்லாம் டிசைட் பண்ணி ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து வச்சுட்டா, ஆனா ஐயா சூடா இருப்பாரு, ரொம்ப நாள் ஓடுவாரு, வியாதியா தான் இருக்கிறார், ஆனாலும் இன்னும் நாள் ஓடணும்னு சொல்லி இவங்க எல்லாம் டிசைட் பண்ணி கொண்டு வந்திருந்தான். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு வர வழி இல்லாம இவனுங்களுக்கு வந்துட்டான். ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு தாவீதோ அவளை அறியாமல் இருந்தான். அவளை அறியாமல் இருந்தான். மனுஷன் நமக்கு எப்பேற்பட்ட நிலைமைகளையும் எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டு வந்தாலும் சரி, நாம கர்த்தர் சமூகத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்த்து ஓட வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசியே, கர்த்தரை தேடுங்கள். என்ன தெரியுமா? ஊருக்கு போறதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா எங்கேயோ பெரிய கோட்டை இருக்குன்னு அர்த்தம். நீங்க சர்ச்சுக்கு வரலாம், தசமபாகம் கொடுக்கலாம், நைட் பிரேயர் வரலாம், மார்னிங் பிரேயர் வரலாம், நீங்க பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், வேஸ்ட். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அமைதியா இருந்தார். அடுத்த 3.5 வருஷம் கூட்டம் மழை மோதுது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் சர்வீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. நான் திறந்த என்கிற காரியத்தில் பேசி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மாசமும் திறந்த என்கிற காரியத்தில் பேசிட்டு இருந்தேன். திறந்த இருதயம், திறக்கப்பட்ட கண்கள், அப்புறம் திறக்கப்பட்ட வானம், அப்புறம் திறக்கப்பட்ட ஊற்று தானே, திறக்கப்பட்ட ஊற்று. அப்புறம் இந்த வாரம் வந்து திறக்கப்பட்ட ரூஃப், என்னது தமிழ்ல, கூரை. இன்னைக்கு திறக்கப்பட்ட கூரை இந்த மாசம் பேசணும். இன்னும் 4 வாரம் இருக்கு. இன்னும் 4 இருக்கு திறக்கப்பட்டதுன்னு. இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தேன். திறக்கப்பட்ட ஊற்று, திறக்கப்பட்ட கூரை. ஒரு மனுஷனை இயேசு கிட்ட கொண்டு வர்றதுக்கு திமிர்வாதக்கார பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கை கால் எல்லாம் எப்படி இருக்கு? வேலை செய்யல, ஆனா உயிரோட மாத்திரம் இருக்கிறான். அன்னையுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. உன் வேலை முடக்கப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகளால உன் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பண காரியங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வருமானம் முடக்கப்பட்டிருக்கிறது, உன் புருஷன், குழந்தைகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்கிற காரியம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உயிரோட தான் இருக்க. தலை மட்டும் ஆடுது, ஆனா கை அசைய மாட்டுது, கால் அசைய மாட்டுது. இந்த ஆளை மாத்துறதுக்கு பைபிள்ல போட்டிருக்கு, இவனை யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? ஆனால் இயேசு கிட்ட வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள போவதற்கு ஒரே ஒரு நுழைவாயில். என்ன நுழைவாயில்? வாசல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வாசலுக்குள்ள கொண்டு போகணும். ஆனா வாசலுக்குள்ள ஏன் கொண்டு போக முடியலன்னா அங்க திரளான ஜனங்க இருந்தாங்க. ஒரே வாசல் தாயா, இந்த வாசல் வழியா போனா தான் இயேசு கிட்ட போக முடியும் நீங்க நினைச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அந்த 4 பேர் வாசல் ஒண்ணுதான், ஆனா எனக்கு தெரியும், வாசலை உருவாக்க எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த திமிர்வாத காரனை கீழிருந்து மேல தூக்கி மேல இருக்கிற அந்த கூரையை பிரிச்சு இயேசுவுக்கு முன்பதாக அவனை கீழே இறக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த படுக்கை சுமந்து கொண்டு வந்தானோ கர்த்தர் எடுத்துட்டு போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு இருக்கிற ஒரே வாசல், எனக்கு இருக்கிற ஒரே வழி. இல்லைங்க, கர்த்தர் உனக்காக வேறு ஒரு வழியை உனக்கு உண்டு பண்ணி உனக்கு வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். Don't think there's only one way. கதையில ஒரு காரியம் நிறுத்தப்படுச்சு. அவனை இறக்கின உடனே இயேசு சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? உன் பாவங்கள். சிலருடைய வாழ்க்கையில சில பாவங்கள் தான் சில பாக்கியங்களை பெற முடியாம இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தேடு. உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் இல்லைன்னா, நான் திரும்ப சொல்றேன்,
3 நாள் கூட்டம், 4 நாள் கூட்டம், காலையில ஜெபம், மதியான ஜெபம், ராத்திரி ஜெபம், இதெல்லாம் ஓகே. உன்னால தனியா வந்து ஜெபம் பண்ண முடியலன்னா சம்திங் இஸ் ராங். தனியா உங்க வீட்டில் ஜெபம் பண்ண முடியலன்னா, உங்களால தனியா ஜெபம் பண்ண முடியலன்னா சம்திங் இஸ் ராங். நீங்க உங்களை ஏமாத்துக்கிறீங்க. உனக்கு பிரியமா நீ நினைக்கிறீங்க, எனக்கு தனியா ஜெபம் பண்ண முடியல, அதனால அந்த ஐயா குடும்பம், அந்த ஐயா சிறப்பு உபவாச கூட்டம், சரி அங்க போய் நான் ஜெபம் பண்ண போறையா, 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு, ஓ சரி. ஆண்டவர் கேட்பார், சரி போற. ஆக்சுவலி ஜெபம் நடத்துறது யார் தெரியுமா? யார் நடத்துவாங்க? யாரோ ஒரு ஆள் நடத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ள எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டு, ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க? உபாச கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். தண்ணி ஜபத்துல நீ தேவனோடு ஐக்கியப்படலனா, முதலாவது ஆமோஸ் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசியே, இந்த ஜனங்களுக்கு நான் பிழைக்கும்படி செய்கிறேன், ஒரு பாக்கியத்தை கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் இவர்கள் எனக்கு பிரியமா இருக்க நீ சொல். ரெண்டாவது சொல்லுகிறார், ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டிய ஜனங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? படிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை நீ விழுந்திருக்கிற. அதே வருஷத்துல 2வது முறை வந்திருக்கும். விழுந்தாள், அடுத்திருக்கா? விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள். 2வது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த 100 நாட்கள் அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்னா ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. நீ கர்த்தர, நீ வேற எதையும் பண்ணாத. டாக்டர் கிட்ட நீ போகணும்னு அவசியமே கிடையாது. நீ கர்த்தரை மாத்திர நீ தேடு. புருஷன் மனைவிக்குள்ள சண்டையா? பிள்ளைகளுக்குள்ள சண்டையா? புருஷனை கொடுத்தது ஆண்டவர், பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர். நீ போய் அங்க போய் பார்க்காத. அவங்க தலைக்கு மேல இருக்கிற எல்லா சத்ருவின் போராட்டங்களை உடைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீ கர்த்தரை தேடு. ரெண்டாவது சொல்லுகிறார், கன்னிகை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் ஜனங்க விழுந்திருக்கிறாங்க, என் ஜனங்க விழுந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கும், கன்னிகை. கன்னிகைன்னா என்ன தெரியுமில்ல? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 10 இல்ல 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் நீங்க அத்தனை பேருமே, நம்ம அத்தனை பேருமே ஆண்டு நம்ம எதிர்பார்க்காது என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். உன் கர்ப்ப காத்துக்கணும். உனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்தை நீ காத்துக்கணும். ஆனால் இஸ்ரவேல் என்னும் கன்னிகை அவள் விழுந்தாள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இவ விழுந்தது இனி ஒரு காலம் என்ன பண்ண மாட்டா. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் இஸ்ரவேல் ஜனங்க விழுந்துட்டாங்க. பாவத்தை செஞ்சு 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 பாவத்தில் இருக்கிற இன்பம். சில பேருக்கு அந்த ரோடு வழியா போனா பாவ எண்ணங்கள் வருகிறது. சிலருக்கு சில கடையை பார்த்தா பாவ எண்ணங்கள் வருகிறது. நீ கற்புள்ள கன்னிகை. ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்காக நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா சொல்றாரு? ஏன் கற்புள்ள கன்னிகைன்னு சொன்னார் தெரியுமா? ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு கன்னிகை புருஷனுக்கு, அவர் வரப்போகிற புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். என்ன இருக்கணுமா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்து என்ன தெரியுமா? நீ எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். 7 சபைகள் இருக்கு. 7 சபை. எதுல? வெளிப்படுத்தின 7 சபை. அதுல ஒரு சபை இருக்கு, சிம்மர்னான்னு ஒரு சபை இருக்கு.
அந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே, சிமர்னா சபையே, படிக்கிறீங்களா? 4 வருஷம் தான் இருக்கும். சிமர்னா சபை பத்தி 2 அதிகாரம் 7, 8, 9, 10, 11 நினைக்கிறேன். 2 அதிகாரம் 7, 8, 9, 10, 11 நினைக்கிறேன். சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்ப ஆண்டவர் அந்த சிமர்னா சபை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை எதிர்பார்க்க. என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? நீ எப்படி இருக்கணும்? நீ உண்மையா இரு. அதே ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனத்தை சொல்லுகிறார், நீ கற்புள்ள கன்னிகை, நீ எப்படி இருக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? இந்த 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 சிமர்னா சபை கிட்ட 3 காரியங்கள் கத்து சொல்லி, நீ உண்மையா இருக்கணும்னு. 3 காரியங்கள். 8ஆம் வசனத்து கடைசி பகுதி நினைக்கிறேன். 8ஆம் வசனத்து கடைசி பகுதி, சிலர் யூதர் என்று சொல்லி, 9ஆம் வசனம், சிலர் யூதர் என்று சொல்லி யூதராய் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். பாரு, சர்ச்சிலே 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யூதர்னு சொல்லி எதுல இருக்கிறாங்க? சில வேளை கொஞ்சம் ஜபம் கொஞ்சம் குறையும், பரிசுத்தம் கொஞ்சம் குறையும், ஸ்தோத்திரம் கொஞ்சம் குறையும், அபிஷேகம் கொஞ்சம் குறையும். உடனே எதை கட் பண்றது? நமக்கு எல்லாம் ஒன்று இருக்கு, சாப்பாடை கட் பண்ணா மற்றது எல்லாம் ஏறும். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல, படிக்கலைன்னா, பையன் படிக்கலைன்னா எதை எடுக்கணும்? பெரம்பை எடுத்து சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் படிப்பு வருமோ அது ஆட்டோமேட்டிக்கா. இதே போலதான் நமக்கும். உன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ எனக்கு உண்மை உள்ளவனா இருப்பாயா? 3 காரியம் சொல்றாரு. சில பேர் யூதர்னு சொல்றாங்க, ஆனா யூதம் கிடையாது. சில பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ள போயிடாத. அதுவும் குறிப்பா சொல்றேன், தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பேய் ஓடுது, ஆடுது, அப்படியே வாவான்னு ஓடுது. நம்பிராதீங்க. தேவன் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்து என்ன தெரியுமா? எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முடிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் தீமையை வெறுத்து, அடுத்தது நன்மையை விரும்பி, அடுத்தது ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். நீ என்ன செய்ய? நீ என்ன செய்யணுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நியாயத்தை நிலைப்படுத்துதான் அர்த்தம் என்ன தெரியும்ல? என்னது? ஜோம் பண்றதா? என்னமா சொல்றாரு? நியாயத்தை நிலைப்படுத்து. அர்த்தம் என்ன தெரியுமா? 2 வருஷத்தை படிக்க பார்க்கலாம். 13, 14 படிக்க பார்க்கலாம். உங்கள் மீறுதல்கள் மிகுதியா இருக்கு. நீ செஞ்சிருக்கிற மீறுதல் மிகுதியா இருக்கு. உங்கள் பாவங்கள் பலத்தென்று நீங்கள் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி, நீ பரிதானம் வாங்கி இருக்கிற, நேரடியா வாங்கல, ஆனா எப்படி வாங்கி இருக்கிற? மறைமுகமாய் நீ வாங்கி இருக்கிற, மறைமுகமாய் கொடுத்திருக்கிற. அடுத்தது ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை. சில பேர் ஏழைகளா இருக்கிறாங்க, ஆனா அவங்க உங்ககிட்ட கேட்கும் பொழுது அதை நீ கேட்கவே மாட்ற. இப்பெல்லாம் சில பேர் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். ஏழைகளை உதாசீனப்படுத்திடாதீங்க. அவங்க ஏழைகளா இருக்கலாம், ஆனா அவங்க கையில ஒரு சாவி கொடுத்துருக்கிறாரு. உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதிங்க, ஐயா நல்லா இருங்கய்யான்னு சொன்னாங்கன்னா நீ நல்லா இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏழைகளின் நியாயத்தை நீ புரட்டுகிறாய். அடுத்தது படிக்க ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே
மௌனமா இருக்க வேண்டும். மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். அடுத்த 14வது வசனம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். இப்பதான் சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா இப்ப நீ நன்மையை தேடி, அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். 15வது வசனம் கடைசியாய், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை ஒளிமுக வாசலில். நான் ஆக்சுவலா இன்னைக்கு நான் பண்ண வந்த பிரசங்கமே வாசலில் 7 காரியங்கள். அதை தான் ஆக்சுவலாக நான் வந்தது பிரசங்கம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த 1000 100 10 அப்படின்னு காமிச்சு ட்ராக்கை மாற்றி இந்த அடுத்த 100 நாள் நீ என்னை தேடு. என்னை தேடின என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா? வந்து அப்படியே தோத்திரம் அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. இல்லை 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 இல்லை, மனம் திரும்பி உனக்கு பிரியமானதில்லை. யாருக்கு? நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அடுத்தது நீ உண்மையாயிருந்து நியாயத்தை, அப்படின்னு அர்த்தம். நியாயத்தை நிலைப்படுத்தின அது அர்த்தம் என்ன தெரியும்ல? ஏழைகளால் என்ன பண்ணுறாத, சும்மா விட்டுறாத. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் இதை என்ன பண்ணு, நீ கொடு. சில பேரை நீ வாயிலே என்ன பண்ணியிருக்கிற, புதைச்சிருக்கிற. சில பேர் மாமனார் மாமியாரை உங்கள் வாயின் வார்த்தையினாலே அவர்களை அவிழ்த்து போட்டிருக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. போன வாரம் படிச்சிங்களே, போன வாரம் ஃபர்ஸ்ட் தானே வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணி உன்னை போக சொன்னா, நீ உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், உனக்கு மேல இருக்கிற காரியங்கள் சில காரியத்தை சொன்னாங்கன்னா நீ செய். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தேடு, நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைப்பீர்கள், உங்க பிள்ளைகள் பிழைக்கும், உங்க சந்ததி பிழைக்கும். ஒரு தலைமுறை தோறும் இது கர்த்தருடைய சந்ததி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 265 நாள் பண்ண முடியாததை இந்த 100 நாள்ல நீ செய்து நீ பிழைப்பாய். அதுக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வர வேணாம், கில்காலு பெர்சபாலாம் வர வேணான்னு சொல்லிட்டாருன்னா இல்லை 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 இல்லை. முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது நீ கர்த்தரோட ஒரு உணை, ஒரு 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 இசைவு. பாஸ்டர் உங்களால் ஜோம் பண்ண முடியலையா? பரவாயில்ல, என்கிட்ட வந்து கேளுங்க. அடுத்த 4 மாதம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எங்கேயும் போகல, வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகல, மேபி பக்கத்தில் வேணால் நான் போயிட்டு வருவேன். முடியலையா சொல்லுங்க, வாங்க நம்ம ஜோம் பண்ணலாம். ஒரு நாள் வாங்க, நீங்கள் ஜோம் பண்ணலாம். இல்லை நான் ஒரு கூப்பிடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நம்ம ஜோம் பண்ணலாம். உங்களை கர்த்தருடைய பார்வையில் கனமுள்ளவராயும், அப்புறம் மனுஷன் பார்வையில் உங்களை கொண்டு போறது தான் என்னுடைய கடமை. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.